உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ரொம்ப நன்றி கடவுளே. இன்னைக்கு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. இல்லைன்னா இந்த அஹானா என்கேஜ்மெண்ட்டை விட்டு ஓடி வந்தது பெரிய பிரச்சனை எங்க கிளப்பி இருக்கும். ஒருவேளை அவ வராம இருந்திருந்தா எனக்கு பெரிய பிரச்சனை தான் உண்டாகி இருக்கும். ரிஷியோட மார்க்கேஷ தோஷம். உண்மையிலே கடவுளே தேங்க்யூ. இன்னைக்கு நான் உங்களுக்கு 1000 தடவை தேங்க்ஸ் சொல்லுவேன். லக்ஷ்மி, சொல்லு. நான் அது எனக்கு என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? நீ நல்லா இருக்கல? நான் நல்லா இருக்கேன். நான் ஜஸ்ட் அது என்னன்னா ரிஷி ப்ரோ, நீங்க இங்க என்ன பண்றீங்க? யாருக்காக? வெயிட் a செகண்ட். ரிஷி ப்ரோ, மறுபடியும் இவங்க ட்ராப்ல மாட்டிக்கிறீங்களா என்ன? ஆல்வேஸ் ரிமெம்பர், இவங்க நிறைய ஏமாத்திருக்காங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. So not anymore. Okay, anyway, நீங்க வாங்க. நீ போ ஆயுஷ், நான் 5 நிமிஷத்துல வரேன். நீ போ. 5 நிமிஷமா? சான்ஸே இல்ல ரிஷி ப்ரோ. ஒரு நிமிஷம் கூட இவங்க கூட உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். அதோட அங்க செரிமனி ஆரம்பிக்க போகுது. நீங்க இங்க இருக்கணும். வாங்க ஆயுஷ், நான் தான் போன்னு சொல்றல. Just give me 5 minutes. நான் 5 நிமிஷத்துல வரேன். ப்ளீஸ் நீ போ, நான் வரேன். ஓகே. நீ நல்லா இருக்கியா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நாம தான் மோர் குடிச்சோம்ல, மோர் குடிச்சாலே ஆசிடிட்டி எல்லாம் டக்குன்னு போயிடும். கேஸ் எல்லாம் ஒரு மேஜிக் பண்ணிடும். சோ நான் இப்போ நல்லா இருக்கேன். லக்ஷ்மி, நான் இந்த மோரை பத்தியோ ஆசிடிட்டியை பத்தியோ பேசல. நான் உன்னை பத்தி பேசுறேன். நீ நல்லா இருக்கியா? நான் என்ன கேட்க வரேன்னு உனக்கும் புரியும். ஜிலேபி மாதிரி சுத்தி வளைக்காத. இல்ல, நான் ஒன்னும் ஜிலேபி சொல்லல. ஏன் இவகிட்ட வந்து மாட்டிக்கிற? அண்ட் யூ கோட்ல அப்படி என்ன சொல்லிட்டாங்கன்னு நீ இங்கே இருக்க? சொல்லு உண்மை. இதுதான் உண்மை மலிஷ்கா. அதுதான் சொல்லுவாங்கல்ல, உண்மை சூரியனை மாதிரி பிரகாசமா இருக்கும். அது அவ்வளவு சீக்கிரம் மறைச்சிட முடியாது. இதை நான் உன்கிட்ட எதிர்பார்க்கல ரிஷி. ஆமா, நான் எதிர்பார்க்கல. அதுவும் உனக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ என்ன மாதிரி பேசுறியே? நீ ரொம்ப மாறிட்டு வர. உண்மையிலேயே நீ ரொம்ப மாறிட்ட. கொஞ்சம் நீ உன்னை பாரு, நீ எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்க. எதுக்குமே யூஸ் இல்லாத ஒரு பொண்ணுக்காக நீ என்கிட்ட இப்படி பேசுறியா? உன்னோட குடும்பத்தோட மானத்தையே அவ வாங்கிருக்கா. போதும். நான் ஒண்ணும் பச்சை குழந்தை இல்ல. எனக்கு என்ன இங்க எதுவும் புரியாம இருக்கா? நான் யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டேன். அது நடக்காது. அதோட எந்த லக்ஷ்மி நீ போய் சொல்றவன் சொல்றீங்க, அண்ட் எந்த லக்ஷ்மியை நீ திரும்ப திரும்ப கெட்டவன் பிளேம் பண்றியோ, அப்படி அந்த அளவுக்கு கேவலமா லக்ஷ்மி எந்த காரியத்தையும் பண்ணல. அவ எதுவும் பண்ணல மனுஷ்கா. நீ சொல்ற மாதிரி லக்ஷ்மி என் குடும்பத்தோட மானத்தை வாங்கல. இன்ஃபேக்ட் போக இருந்த என் குடும்பத்தோட மானத்தை இப்ப அவத காப்பாத்திருக்கா. ஐ சி. யாருக்கோ மனைவியா இருந்து அவங்க கூட கொல்ல தொடர்பு வச்சுக்கிட்டு வேற ஒருத்தன் குழந்தைக்கு பிரெக்னன்ட் ஆயிருக்கா. இப்படிதான் மானத்தை காப்பாத்தினாலா? உங்க கௌரவத்தை காப்பாத்தினாலா? உங்க குடும்ப மானத்தை அவ இப்படிதான் காப்பாத்தினாலா? உன் டிரைவர் கூட தப்பான உறவுல இருந்து அவ பிரெக்னன்ட் ஆகி. பிரெக்னன்ட் இல்ல மனுஷ்கா. உனக்கு சரியாதான் கேட்டிருக்க. லக்ஷ்மி இல்ல, அஹானா தான் பிரெக்னன்ட்டா இருக்கா. அண்ட் அதோட லக்ஷ்மி எந்த பொய்யையும் சொல்லல. சரி, இந்த விஷயத்தை உன்கிட்ட யாரு சொன்னது? அந்த லக்ஷ்மியா? அந்த பொய்க்காரி லக்ஷ்மி தான் உன்கிட்ட சொல்லிருக்கணும். உன்னை இந்த மாதிரி பேசி பேசி அவ ஏமாத்துறா. அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. ஆனா நீ மறுபடியும் அவ தலை எழுத்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுது. நீ மறுபடியும் அவளோட வலையில சிக்கற. வலையிலையா? நான் யாரோட வலையிலையும் சிக்கல மலிஷ்கா. அண்ட் லக்ஷ்மியும் ஒண்ணு போய் சொல்லல. இந்த குழந்தை உண்மையிலேயே அஹானாவோடது. அஹானா தான் பிரெக்னன்ட். அஹானா பிரெக்னன்ட் இல்ல, லக்ஷ்மி தான் பிரெக்னன்ட். அத நான் சொல்றேன். அவ என்ன சொன்னாலும் நீ எதுக்காக நம்புற? நான் ஒண்ணு அவ சொல்றது நம்பல. அண்ட் இத பத்தி லக்ஷ்மி என்கிட்ட சொல்லல. அஹானா தான் சொன்னா. அவ பிரெக்னன்ட்ங்கற விஷயத்தை ஜட்ஜ் முன்னாடி அவ தான் சொன்னா. இப்ப ஷாக்கா இருக்குல்ல? எனக்கு ஷாக்கா தான் இருந்தது இது அவ சொல்லும்போது. இதுதான் உண்மை மலிஷ்கா. அதோட அஹானா இந்த விஷயத்தை உண்மைன்னு ஒத்துக்கிட்டா. அண்ட் இதனால என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? இதனால லக்ஷ்மி மறுபடியும் இந்த வீட்டுல தான் இருக்க போறா. அதுவும் 2 மாசத்துக்கு.
லக்ஷ்மி. என்னாச்சு? ஏதாவது வேணுமா? ஆமா, மன்னிப்பு. சாரி, உன்கிட்ட நான் தப்பா பிஹேவ் பண்ணிட்டேன். உன்னை கண்டபடி பேசிட்டேன். ஐ எம் ரியலி சாரி லக்ஷ்மி. ஐயோ ஆண்டி ப்ளீஸ், நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. பெரியவங்க. பெரியவங்களா இருந்தா வாய்க்கு வந்தபடி பேசுவாங்களா என்ன? ஹர்ட் பண்ணுவாங்களா என்ன? ப்ளீஸ் என்ன ஆண்டி ப்ளீஸ், நீங்க இந்த மாதிரி பேசி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க என்னோட அம்மா மாதிரி. இப்ப நாம நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு செலிப்ரேட் பண்ணலாம். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, ஆனா உண்மையும் புரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லவா? எப்ப நான் உன்னை மீட் பண்ணாலும் என் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. நீ கண்டிப்பா யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியுது. நீங்க என்ன ஆசீர்வதிங்க, அது போதும். எல்லாமே நல்லபடியா நடக்கும். எல்லாருக்கும் நல்லதாவே நடக்கும். உனக்காகவும் தான். என் ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு உண்டு. ஒருவேளை இந்த உண்மை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா அப்ப என்ன நடந்திருக்கும்? அப்படி இல்லைன்னா இந்த உண்மை யாருக்கும் தெரியாமலே கூட இருந்திருக்கலாம். இப்ப சொல்லு, என்ன ஆயிருக்கும்? 2 மாசத்துக்கு அப்புறமும் இதுதானே நடக்க போகுது. நடக்கும், நடக்காது, அது இங்க விஷயம் இல்லை லக்ஷ்மி. நான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ ஏன் இப்படி இருக்க லக்ஷ்மி? எவ்வளவு விஷயத்தை நீ பொறுத்துக்கிட்ட. ஒட்டுமொத்த ஃபேமிலியும் உன்னை தப்பா பார்த்தாங்க. ஆனா இந்த பழிய நீ உண்மையில ஏத்துக்கிட்ட. அஹானாவை காப்பாத்துறதுக்காக செல்ஃப்லெஸ்ஸா இருந்த நீ இப்பதான் எல்லாம் ஞாபகம் வருது லக்ஷ்மி. என் மொத்த குடும்பமும் என்னோட மொத்த ஃபேமிலியும் உன்னை திட்டினாங்க. எல்லாருமே உன்னை திட்டினாங்க. நீ பதில் பேசவே இல்லை. நானும் சும்மா பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் உனக்காக எதுவுமே பண்ணல லக்ஷ்மி. அண்ட் ஒரு முறை இல்ல, திரும்ப திரும்ப நடந்தது. உன்னோட இந்த கண்ணு, உன் கண்ணு அப்பவும் என்னையே பார்த்துச்சு. அந்த பல்விந்தர் உன்னை பிளேம் பண்ணும்போது, உன் கையை பிடிச்சு இழுக்கும் போது உன்னோட கண்ணு என்னையே பார்த்துட்டு இருந்தது. என் கூட பேசணும்னு துடிச்சது. பல்விந்தர் சொல்ல சொல்ல அது எல்லாமே பொய்யன்னு உன் கண்ணு சொல்ல துடிச்சுக்கிட்டே இருந்தது. உன் மேல பொய்யான பழிய சுமத்தனா. ஆனா அப்பவும் நான், நீ எந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சிருக்க லக்ஷ்மி. அண்ட் அதை நீ என்கிட்ட சொல்லியும் இருக்க. நீ என்ன நம்புறியான்னு என்கிட்ட டைரக்டா நீ கேட்டிருக்க. கார்ல இருக்கும்போது கூட நீ என்கிட்ட கேட்ட. ஆனா நான் என்ன பண்ண? உன்னை கண்டுக்காம அலட்சியப்படுத்தல. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க லக்ஷ்மி, எல்லா விஷயத்தையும் நான் அப்படியெல்லாம் நம்பிக்கிட்டும் இருக்கல. எனக்கும் தோணுச்சு ஏதோ தப்பு நடக்குதுன்னு. ஏதோ ஒரு உண்மை இருக்கு, ஆனா அது என்னோட கண்ணுக்கு தெரியல. என்னோட மனசு என்கிட்ட சொல்லுச்சு லக்ஷ்மி அப்படி பண்ண மாட்டான்னு. அந்த மாதிரி உண்மையிலே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு லக்ஷ்மி. அப்ப கூட நீ உன்னோட மனசு சொன்னதை கேட்கல இல்லையா? அப்படி அப்படி இல்ல லக்ஷ்மி. உண்மையிலேயே அப்படிலாம் எதுவும் கிடையாது. எனக்கு எல்லாமே கேட்டுச்சு. நீ என்ன ஃபீல் பண்ணங்கறத நானும் ஃபீல் பண்ணேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.